உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கு அப்படின்றத காட்டுறது, ஒண்ணு வந்து நம்ம முடி, இன்னொன்னு வந்து நகம் அப்படின்றது நெறைய பேர் கருத்து சொல்லுவாங்க. இது வந்து சிலர் உண்மைன்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து சயின்டிஃபிக்கா இல்லைன்னு சொல்லுவாங்க. தலையிலேருந்து நார்மலா வந்து முடி கொட்டுறத விட, வழக்கத்துக்கு மாறா அதிகமா கொட்டும்போது, அங்க நம்ம உடம்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு வந்து ஹார்மோன் ப்ராப்ளம் அந்த மாரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம மன ரீதியா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸா இருக்கலாம். ஏதாச்சும் ஒண்ணுனால தான் வந்து இந்த ஹேர் லாஸ் வந்து ஏற்படும். ஹேர் லாஸ்க்கு நெறைய பேர் வந்து இந்த ஷாம்பு யூஸ் பண்ணேன். எனக்கு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன் சரியில்ல. அப்புறம் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவோம். இதுவும் யூஸ் பண்ணிட்டு எனக்கு கேட்கல அப்படின்ற மாரி நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஹேர் லாஸ் ஆனா ஷாம்பு, இந்த எண்ணெய் இந்த மாரி மாத்திர விட நம்ம ஃபுட்ட வந்து நல்லா எடுத்துக்கிட்டோம்னா, உள்ள இருந்தே நமக்கு அது ஹேர் குரோத் ஆகுறதுக்கு வழி பண்ணும். முருங்கைக்கீரை தான் இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது. வாரத்துக்கு 2 டூ இல்ல 3 டைம்ஸ் வந்து இந்த முருங்கைக்கீரை எடுத்துக்கணும். சூப்பா எடுத்துக்கலாம். பொரிச்சு சாப்பிடலாம். எப்படி வேணாலும் சாப்பிடலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ! ஆனா வாரத்துக்கு வந்து அத கன்டினியூஸா ட்ரை பண்ணணும். அண்ட் இந்த ஆம்லா ஜூஸ் வந்து வாரத்தில வந்து எப்படியும் ஒரு 3 டைம்ஸ் வந்து வெறும் வயித்துல குடிச்சிடலாம். ரெகுலரா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. தினமும் ஒரு ஒரு நெல்லிக்காய். சாப்பிட முடியாதவங்க ஜூஸா குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஹேர் குரோத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது கருவேப்பிலை. கருவேப்பிலைய வந்து சாப்பாடோட சேர்க்கும்போது நெறைய பேர் ஒதுக்கிருவாங்க. கண்டிப்பா அத ஒதுக்காம வந்து சாப்பிட பழகுங்க. இந்த மாரி ரெகுலரா நம்ம ஆரோக்கியமான ஃபுட் எடுத்துட்டே இருந்தா, கண்டிப்பா வந்து முடி வளர்ச்சி நல்லா இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ.